ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளினி கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சந்திக்க வைத்த நம்ம இயேசு ராஜாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எது நிமித்தம் தெரியுமா? ஆண்டவர் ஒவ்வொரு தேவைகளையும் சிறு சிறு துளி அளவாய் தேவன் சந்தித்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நேற்று தினத்துக்கு அதுக்கு முதல் நாள் தினமும் கொடுத்த அதே விண்ணப்பத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இந்த நாளிலும் தேவ சமூகத்துக்குள்ளாக பிரசங்க மேடை 1, பெஞ்ச் அப்பத்தின் மேடை டேபிள் 1, வால் ஃபேன் 2, சீலிங் ஃபேன் 6, காணிக்கை பெட்டி கர்த்தருடைய கிருபையினால் சந்திக்கப்பட்டுருச்சு. சேர் ஒரு 30, டியூப்லைட் 12 கேட்டிருந்தேன். அதில் ஆண்டவருடைய கிருபையினாலே 3 டியூப்லைட்டை ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் 9 டியூப்லைட் தேவை. கேட்டுக்கு முன்னாடி ஒரு ஃபுல்பிட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிசைன் கேட் வைக்க வேண்டும் சொல்லி அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது ஆம்பிளிஃபையர் 1 தேவைப்படுகிறது. மைக் 5, 12 ஸ்பீக்கர் 2, 12 இன்ச் ஸ்பீக்கர் 2, மைக் ஸ்டாண்ட் 3. இதில் 3 டியூப்லைட் சந்திக்கப்பட்டிருக்கு. சீலிங் ஃபேன் 6 கேட்டிருந்தேன். 2 ஃபேன்ஸ் சந்திக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த 2 ஃபேன் மற்றும் 3 டியூப்லைட்டையும் என்னுடைய திருச்சபையை சேர்ந்த மகள் வைலட் அவர்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் தேவைகள் உண்டு. அந்த தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதை 3 டியூப்லைட் 2 ஃபேன் வாங்கி கொடுத்த அன்பு மகள் வைலட்டுக்காக நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். என்னுடைய திருச்சபையை சேர்ந்த அன்பு மகள் வைலட்டுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய கணவர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உதார்த்தமாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலயத்திற்கென்று கொடுத்திருக்கிற இந்த 2 ஃபேன் 3 டியூப்லைட்டுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி நான் ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். இன்னும் இருக்கிற பொருள்கள் தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து அப்புறப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, நீ சகாயத்தை உண்டு பண்ணுங்கப்பா. நிறைவானவர் நீங்கள் வாங்க, அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, கிளை சபையினுடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதித்து நடத்துங்க. அதே போல் ஆண்டவரே ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா முழங்கால்களின் கொடுக்கிற கரங்களையும் கர்த்தரை எழும்ப பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் செய். இதை கொடுத்த மகளுக்காக நன்றி செலுத்துகிற வைலட்டை ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் அல்லவா? கர்த்தருடைய ஜெபத்தை கேட்கிறார். அதுதான் நான் நேற்று தினத்தில் சொன்னேன். எனக்கு மொத்தமாக வாங்கி கொடுக்க முடியல, ஏதாவது ஒரு சேர் வாங்கி தரேன், இல்லை ஒரு டியூப்லைட் வாங்கி தரேன். ஏதோ கர்த்தருக்காக நீங்கள் செய்கிறத உற்சாகமாக செய்யும் பொழுது கர்த்தர் மனப்பூர்வமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தொடர்ந்து தேவைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னுடைய அக்கௌண்ட் நம்பர், ஃபோன் நம்பர், ட்ரஸ்டினுடைய அக்கௌண்ட் நம்பர், என் பர்சனல் அக்கௌண்ட் நம்பர், ஜிபே நம்பர், கியூ கோடு எல்லாமே என்னுடைய யூடியூப்பில் இருக்கிறது. நேற்று தினத்திலும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதை பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. என்றைக்கும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நல்ல ஒரு வார்த்தை, மங்களகரமான வார்த்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 108வது சங்கீதம் 13வது வசனம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். என் அன்பு தேவ பிள்ளையே, பராக்கிரமம் மாமிசத்தினால் அல்ல, பராக்கிரமம் சுய புத்தினால் அல்ல. உன் சுய புத்தி மேல் சாயாதேன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பராக்கிரமம் உன்னுடைய பலத்தின் மிகுதினால் அல்ல. பராக்கிரமம் உன்னுடைய அந்தஸ்தினால் அல்ல. பராக்கிரமம் உன் படிப்பினால் அல்ல. பராக்கிரமம் என் அன்பு தேவ பிள்ளையா உனக்கு நீ வைத்திருக்கிற ஆஸ்தி அந்தஸ்தினால் அல்ல. அல்லேலூயா. அதெல்லாம் பராக்கிரமம் செய்கிற மாதிரி இருக்கும். கோலியாத்தை பாருங்கள், பராக்கிரமம் வந்தான் அப்படியே 40 நாள் ஆட்டி படைச்சிட்டு இருந்தான் இஸ்ரவேல் ஜனங்களை. அவனால் முடியவே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளை, வேதம் சொல்கிற தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். தாவீது செய்தாரா இல்லையா? நீ நிந்திக்கிற அந்த ஆண்டவருடைய நாமத்தினாலே, என் தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொன்ன. அப்போ தேவனாலே நாம் பராக்கிரமம் செய்வோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய நாமத்தினால தாங்க எதையும் செய்ய முடியும். எப்படிங்க இது நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எப்படி இது அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தேவனாலே முடிந்தது, தேவனாலே ஆனது. மனுஷனால் கூடாதவைகளாம் தேவனாலே கூடும். தேவனால் ஆனது. தேவன் தான் இதை செய்து முடித்தார். இதுதான் தேவனால் செய்கிற ஒரு பராக்கிரமம், தேவனால் உண்டாக்கப்படுகிற ஒரு ஜெயம்.
அல்லேலூயா. அப்போ பராக்கிரமம் செய்யும்போது அவராலே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அப்போ தேவனாலே நீ பராக்கிரமம், தேவனாலே நல்லா தெரிஞ்சுக்கோ. நீங்கள் எப்படி இதை யோசிக்கிறீங்கன்னு தெரியல. இது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்களா, இல்லை கிறிஸ்துவை அல்லாதவர்களாக இருக்கிறீங்களா, அல்லது கிறிஸ்துவுக்காக பணிவிடை ஊழிய செய்து கொண்டிருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் தேவனாலே நீ எதை செய்தாலும் ஆண்டவர் அவரே இறங்கி அதை செய்யக்கூடாதபடி தடுக்கிற சத்துருக்களை மிதித்து போடுவார். அல்லேலூயா. ஏன்னா அவர்னாலே தான் நீ பராக்கிரமம் செய்கிறாய், அவராலே தான் நீ எதையுமே செய்கிறாய். ஆகையால் எதை செய்தாலும் இயேசுவை முன்வைத்து செய்யும்பொழுது, இயேசுவை சார்ந்து செய்யும்பொழுது, இந்த ஆத்துமா இயேசப்பா மேலே பிணைப்பாக இருந்து செய்யும்பொழுது கர்த்தர் அவரே வாய்க்க செய்வார். அவரே அதுக்கு விரோதமாக நிற்கிற சத்துருக்களை மிதித்து போடுவார். பராக்கிரமம் யாரால் செய்வோம்? ஆண்டவராலே செய்வோம், தேவனாலே செய்வோம், ஆண்டவருடைய நாமத்தினாலே செய்வோம். அல்லேலூயா. அப்பொழுது ஜெயமும் பெறுவோம், சத்துருக்களையும் என் அன்பு தேவ பிள்ளையே மிதித்து போடுகிறதை நம்முடைய கண்களாலே காண்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு என்னுடைய ஊழியத்தின் பாதியில் அதுதான். இதெல்லாம் எப்படி இவர் ஒண்டி கட்டியாக இருக்கிறாரு, தன்னிச்சையாக ஒரு ஸ்தாபனமும் இவருக்கு உதவி இல்லை, கொடுக்குற ஜனங்களும் யாரும் கிடையாது, ஒரு சபையில் கூட ஒரு அந்தஸ்தில், ஒரு படிப்பில், ஒரு சம்பள உயர்வுகளை, கவர்மெண்ட் வேலையில், இல்லை ஐடி யாருமே கிடையாது, எப்படி இவருக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால், கர்த்தர் ஒருவராலே நான் பராக்கிரமம் செய்கிறேன், அவரே இந்த யுத்தத்தில் முன்னிருந்து எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார், அவரே வாய்க்க செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் சத்துருக்களை மிதித்து போட்டு கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்துக்குள் நீங்களும் பராக்கிரமம் தேவனாலே செய்யுங்க, சத்துருக்களை அவரே மிதித்து போடுவார். ஜெயம் நமக்கே. செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவைகள் அல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே கூட எங்களோடு கூட நீ பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அவராலே, தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவோம். வேத வசனத்தின்படியா தகப்பனை இன்னும் ஆண்டவரே அப்பா உடைய நாமத்தினாலே பராக்கிரமம் செய்யத்தக்கதானே ஆண்டவரே அப்பா இருதயத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மாமிசத்தின் மேல் சாயாது, மனுஷன் மேல் சாயாதபடி, ஆண்டவர் சொந்த சுய புத்தின் மேல் சாயாதபடி உம்மாலே ஆண்டவரே ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீங்களே சத்துருக்களை மிதித்து போடுங்க. இதுவரையிலும் அடியனுக்கும் கிருபை செய்ததற்கு ஸ்தோத்திரம். இன்னும் உம்மாலே நான் ஆண்டவரே பராக்கிரமம் செய்யும், நீரே எங்கள் சத்துருக்களை, என்னுடைய சத்துருக்களை மிதித்து போடும்படியாகும் உங்களுடைய சமூகத்துக்குள்ள வேண்டிக் கொள்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த சத்தியத்தின்படி சாட்சியின்படி நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலையும் கூட பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை காட்சிப்பிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். அப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, ஊழியர்களுக்காக, சபை மக்களுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன். மீண்டும் ஆண்டவரே மகள் வயலட்டுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், வீட்டு வேலை செய்து ஆண்டவரே இதிலிருந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உற்சாகமாய் கொடுக்கிற அந்த மகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. தாழ்த்துகிற வறுமையாக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.